தூத்துக்குடியில் நெய்தல் கலை விழா 3வது நாள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அது இன்றைக்கி வந்து ஒரு சின்ன உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். 33 4வது நிகழ்வாக காரமடை சாமியாரின் கோயிலின் பொதுவாட்டம் நடக்கப்போற நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கு. அதனால மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், எல்லாரும் அழகா போயிட்டு எல்லா இந்த இடத்தில் பல மாணவர்கள் விளையாண்டு பல சாதனைகளை படித்து இங்கு கிடைக்காத வேலையாக அமைத்துக் கொடுத்த கல்வியை ஒருபோதும் வியாபாரமாக்க மாட்டோம் என்று அப்போது சகாக்களின் கலை நிகழ்ச்சி, பறையாட்டம், ஒயிலாட்டம், எவ்வளோண்ணா எல்லாம் என்ன ரேட்டு? சேனலுக்கா எல்லாம் வாழைநாரில் செஞ்சதுண்ணா. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வாழைநாரில் நம்ம ஊர் மக்களே வந்து செஞ்சது. இப்போ அதை நம்ம கம்பெனி மூலமாக எல்லாத்துக்குமே சேல் பண்ணுறோம். நம்ம வர்றவங்க மட்டும் கொடுக்குறோம். இது ஃபுல்லாக ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. 1 லட்சம் பீஸ் 2 லட்சம் பீஸுங்கிறது எக்ஸ்போர்ட் ஆகுது. ரேட்டில் என்ன ரேட்டு? இது வந்து 50 ரூபாய்க்கு நம்ம 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆனால் அவங்க 100 ரூபாய்க்கு நம்ம ஃபாரினுக்கு சேல் பண்ணுறோம். சரி சரி. அப்புறம் இந்த ஃபாரின் செஞ்சதுன்னா பெரிய கொண்டு 1000 ரூபா. ஆனால் இதே வந்து சென்னையில் 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கிறாங்க. 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க. தொடர்ந்து சகாசங்கரின் நிகழ்வுகள். ஆசான் மணிபாலன் வழிநடத்துகிறார். பல வெளிநாடுகளுக்கு சென்று இதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். இதோ இப்பொழுது உங்களுக்காக சட்டைக்குச்சி ஆட்டம்.
மதுரையில இருந்து வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம உற்சாகப்படுத்தி சொல்லிக்கிறேன். கைந்தட்டல் மக்களே, தூத்துக்குடி வரவங்களுக்கு இவ்வளவுதான் வரவேற்பா. பல்வேறு பகுதியிலிருந்து இந்த திருவிழாவை நானும் எண்ணி போடுறாங்க. வெரி பேட். அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்தேன்னா அப்படியே வீடியோ எடுத்துக்கலாம். தற்போது உங்களுக்காக கலைமாமணி முத்துலட்சுமி ஓட்டு வச்சிருக்காம எப்படி சூடாக இருக்கும். ருசியாக இருக்கிறது. நான் அப்படி ஒன்று எடுக்கிறோம். போயிட்டு எது சூடாக இருக்குன்னு கேட்டு அதை வாங்கிக்கணும். சூடாக அப்பதான் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கல. மொபைல் உள்ள வச்சுட்டு வரலாமேன்னு பார்த்தேன். விடு, நான் வேணா பண்ணுறேன். நீட்டாக பொறிக்கணும் தெரியுமா? வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நான் வர்றேன். பிரியாணி வாங்கிட்டு தொட்டு வச்சு சாப்பிட்றோமா? பொளிச்சது. மீன் பொளிச்சது. ஏதோ ஆம்பூர் பிரியாணி கரெக்டாக இருக்கீங்கப்பா. 1 hour later. ஸ்டாப் குவார்டர்ஸ். உள்ளே போய் ஒரு கட்டு கட்டிட்டு வந்து இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறது நம்ம தான். ஆனால் இன்னும் இருட்டுனா இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே. பிரியாணி நல்லா தெரியுது. போகிறோம், வெளுத்து கட்டுறோம், ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம், கிளம்புறோம். தான் வந்தோம்.
Thank you.